அண்ணா எவ்வளோண்ணே? அவன் ஒரு அப்பாவி. அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். சரி, அப்புறம் கூப்பிட்றேன். அண்ணே அண்ணே, என்ன பிரச்சனை? என்ன விஷயம்? அவன் இங்கே தான் இருந்தான். என்ன பிரச்சனைன்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. கிரைம் பிரான்ச்சிலேருந்து கூட்டிகிட்டு போனதாக சொல்கிறாங்க. கிரைம் பிரான்ச்சா? ஆமாம். இங்கே யார்கிட்ட கேட்டாலும் யாரும் தெளிவாக சொல்ல மாட்டேன்றாங்க. வீட்டுக்கு வந்தப்போ அவங்க எதனா சொன்னாங்களா? சார் மாமா இங்க பாருங்க. இவங்க தான் வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க. ஓ சரத்தா, பயங்கரமான ஆளா இருக்கானே. பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கான். சார் என் பையனுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க. என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு சரியா தெரியல. ஆனால் பெரிய பிரச்சனை. இப்போ தான் 100க்கு பல பேர் ஃபோன் பண்ணுறாங்களே நிறைய இடத்துல இருந்து. கரெக்டு தானே சார்? ஆ கள்ள நோட்டு தங்கம் கடத்திருக்கான்னு பேசிக்கிறாங்க எல்லாரும். அண்ணா வாங்க போய் பார்க்கலாம். என்ன கேஸு? இவன் தண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். ஃபைனை போட்டு விடு. அங்கே போய் நில்றா. உகாரா, நீ எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறீன்னா மயிறு. யார் அது? வெளியில் என்ன சத்தம்? கிரைம் பிரான்ச்சிலேருந்து கூட்டிகிட்டு போனாங்களே, அந்த பையனோட சொந்தக்காரங்க. ஓ, ஹலோ, இங்கே வாங்க. சார், நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுருங்க. ஏன்னா உங்கள் பையன் ரொம்ப பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாம், அவன் பெரிய திருடன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், பார்க்குறதுக்கு அவன் அப்பாவி மாதிரி தான் தெரியுறான். அதனால தான் உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன். சார் நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அவனை எங்கே வச்சுருக்காங்க சார்? இதோ வரேன். இங்கே பாருங்கள், நான் என்னத்தை உதவி பண்ணுறது? நானே இங்கே புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன். நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. நீங்கள் அரசியல்வாதி யாராவது தெரியும்னா ஹெல்ப் கேளுங்க. நான் எம்எல்ஏ கிட்ட பேசினேன். அவர் இங்க வா. சார், உன் பேர் என்ன? என் பேர் அலெக்ஸ். எந்த ஏரியா நீ? காட்டாங்குளத்தூர் சார். என்ன பண்ற? படிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் படிப்பு சொல்லி தரேன், அங்கே போய் நில்லு. இப்போ வந்து சொல்கிறேன். சரி சார். பாரு. ஓ, அப்படியா? ஆனால் இன்னொரு வழியும் இருக்குது. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்கள், எஸ்ஐ சாரை பார்த்து பேசி பாருங்கள். அவ்வளவு சீக்கிரமாக அவர் ஒத்துக்க மாட்டார். சரி, எதுக்கு நீங்கள் போய் பேசி பாருங்கள். நானும் உங்களுக்காக அவர்கிட்ட பேசி சரி பார்க்குறேன். சரி சார், நாங்கள் கிளம்புறோம். சரி, கிளம்புங்க. சரிங்க போயிட்டு சார். வாங்க. நாளைக்கு நம்ம 11 மணிக்கு கோர்ட்டுக்கு போயிடுவோம். சரிண்ணே. நான் சொல்லி கொடுத்த மாதிரி அங்கே நீங்கள் சொல்லணும். புரிஞ்சுதா? இவன் தான் உங்களோட தலைவன். ஐட்டத்தை கலெக்ட் பண்ணுறதும் ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறதும் இவன் தான். நீங்கள் இவன் கூட இருக்கீங்க, அவ்வளோதான். இல்லைண்ணே, பையன் அதுக்கு ஒத்துக்க மாட்டான். இன்னும் டைம் இருக்குல்ல, அவன் ஒத்துக்குவான். அவனை கூட்டிகிட்டு வா, நல்ல சாப்பாடை வாங்கி கொடு. இங்கேயே செத்துற போகிறான். நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, புரிஞ்சுதா? சார், அந்த பையனோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அந்த ஷஹீதை கொஞ்சம் கூப்பிடு. சரி சார். சையத் சார், சார் கூப்பிட்றாரு. சார், நான் என்ன சிறைக்கிறதுக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையனை உடணும்னு சொன்னேன்ல. சார் கிரைம் பிரான்ச் கிரைம் பிரான்ச்ல இருந்து அவனுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க.
சார் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க சார். சார் ஏதாவது சீரியஸ் கேஸ்ன்னு நினைக்கிறேன் அது. அந்த சிகரெட் எடு. சார் அந்த பையனோட வீட்டுக்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் வரேன். இது என்ன கேஸு? பஸ்ஸில் ஒரு பொண்ணோட கை பிடிச்சி இங்கே வந்து நில்றா. சார் சார் நான் எதுவும் பண்ணல சார், ப்ளீஸ் சார், நான் எதுவும் பண்ணல, என்னை விட்டுருங்க சார் ப்ளீஸ். போடா உள்ள. சார் சரத், என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். போன மாதம் 23ஆம் தேதி கோழிக்கூடில் 3.5 கோடி ரூபாய்க்கு கள்ளநோட்டு பிடிச்சேன். தாய்லாந்துலேருந்து கொச்சிக்கு வந்து கொச்சியிலேருந்து காரில் கள்ளநோட்டு கடத்திட்டு வந்தாங்க. அப்புறம் இவங்க உன்னோட அசிஸ்டண்ட். புரிஞ்சுதா? என்ன சார், இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். இவங்களை நான் பார்த்ததே இல்லை. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, நாங்கள் சொல்கிறதா நீ சொல்லணும். நாங்கள் அதை வீடியோ எடுக்க போகிறோம், புரியுதா? சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இவங்க யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது சார். இவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. ஆளுக்கு 5 லட்சம், 6 மாதத்தில் வெளியே வந்துடலாம். இல்லை சார், இல்லை சார், என்னை விட்டுடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், உங்கள் காலை பிடிச்சி கேட்குறேன் சார். ப்ளீஸ் சார். மணி வந்து சொல்லி கொடுறா. அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்ககிட்ட சொல்லுங்க. புரியுதா? ஹலோ, 2 பேரும் உள்ள வரீங்களா? அண்ணா வா. நீங்கள் இல்லை, அம்மாவும் பொண்ணு மட்டும் வாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலண்ணா. என்னண்ணா இது? ஒண்ணுமே புரியல. வாங்க உட்காருங்க. சரத்து, இதுதானே உங்கள் பையனோட பேர்? பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் சார். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கான். அது இல்லாமல் பேங்க் கோச்சிங்கும் போய்கிட்டு இருக்கான் சார். திருட்டு கிருட்டு ஏதாவது? ஐயோ, அந்த மாதிரியான பையன் இல்லை சார் என் பையன். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். என்னால் எதுவும் பண்ண முடியாது. இது தங்க கடத்தல் கள்ள நோட்டுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஏதோ கால் வந்ததுனால நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலாம். சார், என் பையன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. என் பையன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்க சார். உண்மையை சொல்லணுன்னா எனக்கும் அது தெரியாது. நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். சார், அவன் இல்லைண்ணா எங்களுக்கு வேற யாரும் இல்லை சார். அப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் வெளியே இருங்க, நான் முயற்சி பண்ணுறேன். உன் பேர் என்னம்மா? சந்தியா. என்னது? சந்தியா. சரி, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க.